ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லா பொருட்களையுமே ரெகுலராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்களை எப்படி வந்து க்ளீன் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா மிக்சி ஜாரோ இல்லாம நமக்கு சமையல் வேலையே ஓடாது. அப்போ அந்த மிக்சி ஜாரை நம்ம ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். இன்னைக்கு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம மிக்சியில அரைக்கும் போது நிறைய லீக் ஆகும். இந்த லீக் ஆகிறதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம ஓவர்லோட் போடுறதா கூட இருக்கலாம். ஓவர்லோட் போடாம மிக்சியோட பாதி வரைக்கும் நம்ம என்ன அரைக்கணுமோ அந்த பொருட்களை போட்டோம் அப்படின்னா லீக் ஆகாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரை கிளீன் பண்ணுவோம், மூடியையும் கிளீன் பண்ணுவோம். ஆனா இதுல ஒரு கேஸ்கெட் இருக்கு பாத்தீங்களா, எல்லா மூடியிலையுமே இந்த மாதிரி ஒரு கேஸ்கெட் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் இந்த இந்த கேஸ்கெட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும். எடுத்துட்டு நம்ம இதை ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த கேஸ்கெட்டையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு திரும்ப போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ்கெட்டோட லைஃப் அதிகமா இருக்கும், நல்ல கிரிப் இருக்கும், வந்து லீக் ஆகிறது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மிக்சி ஜாரில் பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டைட் ஆகிடும், நமக்கு சில சமயம் சுத்தவே சுத்தாது. இன்னும் வந்து இந்த பேக் சைடு வந்து இந்த புஷ் இருக்குது பாருங்க, இது வந்து சீக்கிரம் வீணாக போகும். இது ரெண்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஜார் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஏதாவது டிஷ்வாஷிங் லிக்விட் கொஞ்சமாக நம்ம இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து நம்ம அன்னைக்கு பண்ணோம் இல்லையா லாஸ்ட் வீக், நேச்சுரல் ஹோம்மேட் லிக்விட், எந்த கெமிக்கலும் இல்லாமல் அதுதான் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜாரை மிக்சியில் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு இதை ரன் பண்ணுவோம். இப்படி விட்டு ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேப்பில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இப்போ இந்த கேஸ்கெட்டையும் இந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா அப்படி வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வச்சு, ஏன்னா நம்ம இதில் டிஷ்வாஷிங் லிக்விட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வச்சு இந்த மிக்சியை நல்லா வாஷ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மிக்சி ஜார் நல்லா வாஷ் பண்ணிட்டோம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், தலைக்கீழே கவுத்து வச்சிருவோம். இதுக்குள்ளே தண்ணி இருக்கும், இப்படி கவுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். ஆனால் இந்த இடத்துல ஈரம் இருக்கும் இல்லையா, இது வந்து இதுலேயே தங்கிடும். இதனால தான் அந்த புஷ் வந்து வீணாக போகுது. இல்லை இது வீணாகக்கூடாது அப்படின்னு நம்ம இப்படி வச்சோம் அப்படின்னா உள்ள தண்ணி நின்று இந்த இடத்துலலாம் அழுக்கு சேர்ந்துடும், பிளேடுக்கெல்லாம் அழுக்கு சேர்ந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்படி ஸ்லாண்டிங்காக அந்த பாத்திர கூடையில நீங்கள் எங்கே வைப்பீங்களோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வைக்கணும். பாருங்க, தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வைக்கணும். வச்சோன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் வடிஞ்சிரும். மிக்சி ஜார்லையும் இதில் இருக்கிற அழுக்கோ தண்ணியோ எது இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம இந்த தண்ணியை கொட்டிட்டு ஈரம் இல்லாமல் நல்ல ஒரு துணியால் தொடச்சிட்டு மெயின்டைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேடும் வந்து நமக்கு எப்பயுமே ஃப்ரீயாக சுற்றும், இந்த புஷ்ஷும் வந்து ரொம்ப சீக்கிரம் வீணா போகாது. அதே நேரம் நம்ம ஓவர்லோட் போடாமையும் இருக்கணும். இந்த எப்பயுமே மிக்சி ஜாருக்கு பாதி அளவுக்கு தான் நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம ஃபில் பண்ணணும். இதை போல கிளீன் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மிக்சி ஜார் ரொம்ப நாளைக்கு நம்ம ரிப்பேர் வராமல் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் கெட்டில் நம்ம எல்லாருமே வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். இது தண்ணி கொதிக்க வச்சு உள்ள வந்து ரொம்ப கரையாயிடும். இது நம்ம நார்மலாக பாத்திரம் மாதிரி தேய்ச்சிலாம் கழுவ முடியாது, ஏன்னா அடியில் வந்து இதில் காயில் இருக்கும், தண்ணி படக்கூடாது அப்படிங்கிறதுனால. இந்த கெட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சு எவ்வளோ கரை இருக்குது பாருங்கள். இந்த கரையை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கெட்டிலில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 50 ml வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, நம்ம பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லையா, அது சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் தண்ணி கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை கொட்டிட்டு உங்களுக்கு இன்னும் கிளியராக நான் காமிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல், நம்ம கிட்ட இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த வினிகர்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ஊற்றிட்டு இதையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ இந்த பாட்டிலை மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு
க்ளீன் பண்ணோம்னா இந்த வாட்டர் பாட்டிலுமே இந்த தண்ணி வேஸ்ட் ஆகாம நம்ம இதுவும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்க வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கரையா இருக்கு அப்படின்னா இது அதிகமா நம்ம ஃபில் பண்ணிட்டு இந்த தண்ணியும் வினிகர் அதிகமா ஃபில் பண்ணிட்டு இதே மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா ஃபுல்லுமே இந்த வெசல் ஃபுல்லுமே நமக்கு க்ளீன் ஆகிடும். இது இப்படி நல்லா அப்படி ஷேக் பண்ணிட்டு திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாட்டிலும் க்ளீன் ஆகிடும். இந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கிச்சன் ஷிங்க் இருக்கு இல்லையா, அதில் கொட்டிட்டோம் வச்சுக்கோங்களேன், ஏதாவது அடப்பு இருந்ததுன்னா அதுவும் க்ளீன் ஆகிடும். இந்த கெட்டில் க்ளீன் பண்ண லிக்விடை வச்சே பாட்டில் க்ளீன் பண்ணிட்டோம். அதையே வச்சு நம்ம ஷிங்கோட ட்ரைனையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஒரே லிக்விடை மல்டி பர்பஸாக 3 இடத்துல நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ கிச்சன் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பிளாட்ஃபார்ம்லேருந்து தண்ணி வழியாமல் இருக்கிறதுக்காக இது ஒரு க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுலெல்லாம் வந்து நமக்கு அழுக்கு சேர்ந்துடும். சும்மா தொடச்சோம்னா இது போகாது, ஃபைன் டஸ்ட்லாம் வந்து இதில் நமக்கு சேர்ந்துடும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சீப்பை வந்து இந்த சாக்ஸ்குள்ளே இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நமக்கு இந்த ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும். நம்மக்கிட்ட ஃப்ளோர் கிளீனர் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை வந்து லேசாக அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சீப்பு நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஷார்ப் எட்ஜை வச்சு நம்ம இப்படி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேப்புள்ள இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக எடுத்துடலாம். இந்த டைல்ஸும் இந்த பிளாட்ஃபார்மும் ரெண்டு சேர்ற இடம் இருக்கு இல்லையா வாலில், அந்த இடம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ளோரில் கூட கார்னர் பாருங்கள், நம்ம எவ்வளோ நல்லா மாப் போட்டால் கூட அந்த இடம் அழுக்கு போகாது, மாப் அதில் உள்ளே போகவே போகாது. அந்த இடமும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ டயத்தில் க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா க்ளீனாக போயிடும். இந்த இடம் அழுக்கு ஃபுல்லாக நமக்கு இதில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த க்ரூ ஃபுல்லாக எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட டஸ்ட் இல்லாமல் எல்லாமே நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சாக்ஸை வச்சே நம்ம இன்னொரு டிப்பு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாக்ஸை அப்படி கையில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ கிச்சன் பிளாட்ஃபார்ம் டைல்ஸு எல்லாம் துடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது லிக்விட் சொல்யூஷன் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி கையை வச்சுட்டு இப்படி நம்ம துடைச்சோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கைக்குன்னு ஒரு கிரிப் இருக்கும். ப்ரெஷ்ஷோட இது நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்படி தொடச்சிட்டிங்கன்னா ரொம்ப க்ளீனாக போயிடும். இந்த சாக்ஸ் மெட்டீரியல் வந்து தண்ணியும் நல்லா இழுத்துக்கும், எங்கேயும் வந்து கரை இல்லாமல் நீட்டாக தொடச்சிடலாம். இப்படி துடைக்கிறதுனால வேலையும் நமக்கு ஈஸியாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். சிங்க் பக்கத்தில் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுருப்போம், பாத்திரம் தேய்ச்சி கவுக்கிறதுக்கு. நம்ம என்ன இதுக்கு அடியில் ஒரு ட்ரே வச்சுருந்தாலுமே தண்ணி வந்து அந்த ட்ரே மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி சுற்றி கூட செஞ்சிடும். அதனால என்னன்னா, ஒன்றா வழிஞ்சு கீழே அந்த கேபினெட்டில் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கீழே சிந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்மளோட அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி பட்டு பட்டு கரையாயிடும். அதுவும் வந்து பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கீழே வந்து ஏதாவது பழைய டவல், கொஞ்சம் திக்கான டவல் ஏதாவது போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்திர கூடையை வச்சு பாத்திரத்தை தேய்ச்சி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணி ஃபுல்லாக இந்த டவல் இழுத்துக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம காய போட்டால் வேலை முடிஞ்சுது. பிளாட்ஃபார்மும் நல்லாயிருக்கும், கிச்சனும் சுத்தமாக இருக்கும், பாத்திரங்களும் நல்லா தண்ணி வடிஞ்சிடும். நம்மக்கிட்ட பழைய டவல் இந்த மாதிரி டர்க்கி டவல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் 2 புதுசாக மிதியடி வாங்கிட்டு, காட்டன் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்கிட்டு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஒன்று போட்டிருக்கோன்னா ஒன்று காஞ்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் இதை மாற்றி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வாஷ் பண்ணி இப்படி போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த தண்ணி ஃபுல்லாக பாருங்கள் நீட்டாக அந்த டவலில் வடிஞ்சிருது. இந்த கரண்டிலாம் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா சொட்டும். அது எப்பயுமே வெளியில தான் நமக்கு சொட்டும், கூடையில் சொட்டாது. டவல் இருக்கனால பாருங்களேன், தண்ணி ஃபுல்லாக இந்த இடத்துல விழுந்துருது. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக பாருங்கள் நீட்டாக அழகாக டவலில் சொட்டுது. கொஞ்சம் நேரம் விட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த டவலை எடுத்து காய போட்டுட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நம்ம அடுக்கிக்கலாம். இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால கிச்சனோட கவுண்டர் டாப்பு, கேபினெட்ஸு, ஃப்ளோரு எல்லாமே வந்து ஈரம் இல்லாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கேன், நம்ம எண்ணெய் போட்டு வச்சு பண்ணுறதுனால லீக் ஆகி வெளியில் ஃபுல்லாக பிசுக்காக இருக்கும். அப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெளி சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், கையில் பிசுக்கு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணெயை ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இது இப்படியே வச்சுக்கிட்டு தண்ணி எதுவும் யூஸ் பண்ணாமல் வெளியில் மட்டும் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு மாவு, அதாவது கோதுமை மாவோ கடலை மாவோ அரிசி மாவோ எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கோதுமை மாவு எடுத்து இங்கே எண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் போட்டு இப்படி தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற இந்த பிசுக்கு ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துடும். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அப்படி கையால் தேய்ச்சிடுங்க. அதில் இருக்கிற பிசுக்கு ஃபுல்லாக அந்த மாவோட கொட்டிடும் கீழே. இந்த இடத்துலையும் இருக்கு இல்லையா பிசுக்கு, இதையும் வந்து இப்படி கையில் மாவு எடுத்துட்டு நல்லா அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மூடியிலையும் வந்து இந்த மேலெல்லாம் பிசுக்காக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் கூட அப்படி நல்லா மாவு வச்சு நல்லா தேய்ச்சிடலாம். ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாக அந்த மாவோட நமக்கு வந்துடும். தேவையான அளவு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுக்கலாம் நம்ம.
இப்போ ஃபுல்லா மாவு அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு நல்லா அப்படி தொடச்சிட்டிங்கன்னா பிசுக்கெல்லாம் போயிட்டு நமக்கு எண்ணெய் கேன் வந்து க்ளீன் ஆகிடும். நான் மேலேயும் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்க. எண்ணெய் பாட்டில் சுத்தமாயிடும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வேற ஏதாவது டிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.